பண்ணாதீங்க மேடம். சார் திட்டுவாரு. சொன்னா கேளுங்க மேடம். எதுக்குடி வந்த? எதுக்கு வந்த? சொல்ல, எதுக்கு இங்க வந்த? நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல தப்பே பண்ண மாட்டேன்னு கெஞ்சிட்டு போக வந்தியா? எதுக்கு வந்த? நீ என்ன கெஞ்சினாலும் நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். உங்களை பார்த்து கெஞ்சி அழுது உங்களோட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நான் வரல. அப்ப எதுக்கு வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் குழந்தைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் குழந்தையோட அப்பா. அப்ப நான் யாரு? அவ எனக்கும் பொண்ணுதான். வீட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்க அவளை பார்க்க விட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனா பிரின்சிபால் வேற மாதிரி பேசுறாங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்க? அந்த ஸ்கூல் சீட் கிடைக்கணும்னு நான் எவ்வளவு போராடி இருப்பேன். ஸ்டார் ஹோட்டல் ஜிஎம்ங்கிறதுக்காக தான் சீட்டு கொடுத்தாங்க. இப்ப என்னையே என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடி வாங்கினதெல்லாம் பத்தாதா? ஸ்கூல் சீட் வாங்கி கொடுத்துட்டா நீ பெரிய விழா ஆயிடுவியா? ராஸ்கல், ஒன்னா ரெண்டா நீ பண்ணது? என் குடும்பத்தையும் என்னையும் ராட்சசி. நீ நல்ல அம்மாவா இருந்திருந்தா உன்னை பார்க்க விட்டுருப்பேன்டி. எனக்கு தான் நல்ல பொண்டாட்டியா இல்ல, பரவாயில்ல. என் பொண்ணுக்காவது அம்மான்னு நினைச்சிருப்பேன். ஆனா நீ எவ்வளவு பண்ணிருக்க? கூட பிறந்த தங்கச்சி புருஷனையே ஆளை வச்சு கொல்ல பார்த்தபடி நீ. அடேங்கப்பா, பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. போடி வழியா. ஹலோ குமார் டார்லிங். ஏய், யாரா நீ? யாரா? ஹலோ, இவர் யாருன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு பாடி கார்டா இல்ல அள்ளக்கையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார் இவனுங்க? பாருங்க, ஆள் தெரியாம பேசாதீங்க. அதான்டி, தெரிஞ்சுக்கதான் இவன் யாருன்னு கேக்குறேன். இவர மிஸ்டர் நம்பி, என் ஃப்ரெண்டு. ஆமா, இப்படி ஒரு கேடு கெட்ட புத்திக்கு இப்படி ஒரு கேடு கெட்ட ஃப்ரெண்ட். போங்கடா வெளிய. ஹலோ டார்லிங், நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். என் லெவல் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். யூ ஆர் ரப்பிங் ஆன் தி ராங் சைடு. தெரியவே வேண்டாம். போடா வெளிய. இங்க பா. போடா. சார் நினைச்சா இன்னைக்கே இப்பவே உன் போஸ்டிங் காலி ஆயிடும். மை பாஸ், கிரேட் மொட்ல பாஸ், யூ நோ. அடச்சி, ஆளையும் இங்கிலீஷும் பாரு, கோமாளி மாதிரி. போங்கடா வெளிய. வெக்கங்க. சார், நீங்க எதுக்கு அவர்கிட்ட பேசுறீங்க? நான் பேசிக்கிற, விடுங்க சார். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? என் பொண்ணை பார்க்க விடுவீங்களா மாட்டீங்களா? பார்க்க விட மாட்டேன். வேணாங்க, நான் கோர்ட்டுக்கு போனா உங்க குழந்தைய நீங்க பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடும். போடி, போ, கோர்ட்டுக்கு போ. நீ பண்ண அசிங்கத்தெல்லாம் கோர்ட்ல லிஸ்ட் போட்டா அவங்க ஓ மூஞ்சில தான் காரி துப்புவாங்க. போ, கோர்ட்டுக்கு போடி. வேணாங்க. என்னடி முறைக்கிற? பெல்ட்டால் அடி வாங்கினதெல்லாம் பத்தாதா? போடி வெளிய. போடிக்கிறல. சரி, பாத்துக்கிறேன். பாத்துக்க, போடி. காய் டார்லிங், வா போலாம். என்னது காயு டார்லிங்கா? என்னடி எவனோ ஒருத்தவன டார்லிங்னு கூப்பிடுறான், பார்த்துட்டு அமைதியா இருக்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ. ஹேய் குமார் டார்லிங், என் காய் டார்லிங். ஏய், இன்னொரு தடவை அவளை எனக்கு நேரம் டார்லிங்னு கூப்பிட்ட, அவளையாவது பெல்ட்டால தான் அடிச்சேன், உன்னை இதால அடிச்சு கொல்லுவேன். சார், நீங்க வாங்க போலாம். வாங்க. ஏய் நில்றி. ஏய் நில்லு. இந்தா. என்னது? எல்லாம் உனக்கு சேர வேண்டியதுதான். உன் அட்ரஸ் எங்க இருக்கு? வீட்ல இருக்கியோ இல்ல தெருவுல சுத்துறியோ? அதான் இங்கேயே கொடுக்குறேன். இந்தா. காய் டார்லிங், என்னாச்சு? சொல்றி. டைவர்ஸ் நோட்டீஸ்னு சொல்லு. டைவர்ஸ் நோட்டீஸா? ஓகே, சைன் பண்ணி தூக்கி எரிஞ்சிடு டார்லிங். ஆமாண்டி, சைன் மட்டும் பண்ணு, தூக்கில எறியாத. என் கையில கொடுத்துரு, நான் தங்க மாதிரி வாங்கிக்கிறேன். என்ன பிடிச்சது ஒழிஞ்சது நினைச்சுக்கிறேன். Hey! 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 Hey!
இத நீங்க கொடுக்கவே இல்ல, நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப என்ன செய்வீங்க? நீ இங்க வந்தது, நம்ம பேசினது, நோட்டீஸ கிழிச்சது எல்லாம் வீடியோல பதிவாயிருக்கு. அங்க சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, பாரு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. பா. ஹே பாடி கார்டுங்களா, கூட்டு போங்கடா. மறுபடி பாடி கார்டுன்னு சொன்னீங்க. ஹேய், வாயை முட்டு போடா மட்காடு. சார் என்னங்க சார் இது? சுத்த ரவுடி பையனா இருப்பான் போல இருக்குங்க. உங்களை போய் பாடி கார்டு அது இதுங்கிறான். வாங்க சார். என்ன காயோ டார்லிங், இப்படி அசிங்கப்படுத்திட்ட? சார், இதோ இப்படி கூப்பிடுறதுனால தான் அவன் அல்ல கை பாடி கார்டுன்னு சொல்றான். சார் அது என்னங்க மேடம் மறுபடி சார் சார்னு? சார் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியலையா? நீங்க வேற நம்பிடாலேன்னு கூப்பிட்டு இருந்தா சாரை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சார்னு கூப்பிட போயிட்டா அவன் அல்ல கைங்கிறான். இல்ல மேடம், தப்பா பேசுறான். இவன் வேற நேரங்காலம் தெரியாம. அதுக்கு இல்ல சார், அது என்ன சார்னு கூப்பிடாது டார்லிங், நம்பி டார்லிங்னு கூப்பிட. இவன் வேற நம்ம நிலைமையே புரிஞ்சுக்க மாட்டான். எங்க இப்ப கூப்பிடு பார்க்கலாம். இல்ல சார், நான் உங்களை நம்பினே கூப்பிடுறேன். டார்லிங், டார்லிங்கிற வார்த்தை மட்டும் சேர்த்துக்கோ டார்லிங். ஆமாங்க மேடம், என் முன்னாடி ஒரு முறை கூப்பிடுங்க. இல்ல, நான் உங்களை நம்பினே கூப்பிடுறேன். என்ன மேடம் நீங்க? விடுறா. டார்லிங் கூடிய சீக்கிரத்துல என்ன நம்பி டார்லிங்னு கூப்பிடுவா. சார் 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 ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார், நாங்க உங்களை விட்டா எங்க சார் போவோம்? ஆமா சார், உங்களை விட்டா யார் சார் இருக்கா எங்களுக்கு? நாங்க எங்க சார் போவோம்? எங்கேயாவது போய் தொலைங்க. சார் 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 அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். எங்களை அனுப்பாதீங்க சார். என் பொண்டாட்டிக்கு நான் பதில் சொல்ல முடியாது சார். சார், உங்க அப்பாவுக்கு என்னால பதில் சொல்ல ஆமா சார், முடியாது நானும் சார். எங்க அப்பாக்கு பதில் சொல்ல முடியாது சார். டேய், நான் சொன்னது ஏன்டா நீங்க சொல்லிட்டு என் இருக்க? அப்பா இருக்கா, அதான் சொன்னேன். ஏய், டேய், நிறுத்துங்க. நான் தான் முதல். என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நக்கல் பண்றீங்களா? இல்ல சார். மரியாதை வெளியே போங்க. சார், சார், சார். என்னென்ன ஆச்சு? ரெண்டு பேரும் உதவாக்கறீங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆமா சுஜாதா, நேத்து வேலை பார்க்கற நேரத்துல தூங்கி நான் ரெண்டு பேரும் எச்சரிச்சேன். ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொன்னேன். மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ தெரியாம தூங்கிட்டோம். யோ, முதல்ல ரெண்டு பேரும் வெளியே போங்க. அண்ணன் சொன்ன வாயால இப்ப வாயா போயான்னு சொல்றீங்களே சார். சார், என்ன வாடா போடானே கூப்பிடுங்க, ஏன் அடிமைனே கூப்பிடுங்க. ஆனா வெளியே மட்டும் விரட்டி விட்டுறாதீங்க சார். சுஜாதா, இல்ல இல்ல, முதலாளி அம்மா கொஞ்சம் பெரிய மனசு வைங்கம்மா ப்ளீஸ்மா. ஆமா முதலாளி அம்மா, பாவம் நாங்க. நீங்க கொஞ்சம் மனசு வைங்கம்மா. வேலை செய்யற நேரத்துல ஏன் தூங்குறீங்க? மூளை கெட்டு போய் தூங்கிட்டோம் நாங்க. முதலாளி அம்மா, முன்ன பிள்ளை வேலை பார்த்துனா தூங்காம இருந்திருப்போம். புதுசா வேலை பார்க்குறோம்மா, அதான் அசந்து தூங்கிட்டோம். நீங்க கொஞ்சம் மனசு வைங்க முதலாளிம்மா. ஆமா முதலாளி அம்மா. அண்ணே, பாக்க பாவமா அப்பதான் இருக்கு. சுஜாதா நடிக்கிறாங்க. சரி விடுங்கண்ணே, அவங்க தான் வேலை பார்த்து பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. கடைசியா ஒரு தடவை வார்ன் பண்ணி விடுங்க. இனிமே ஒழுங்கா இருங்க. சரிண்ணே, வரேன். நன்றி முதலாளி அம்மா. ராஜு, முதலாளி அம்மாவே சொல்லிட்டாங்க, இனி கவலைப்படவே தேவையில்லை. வா போய் கிரீஸ் அடிக்கலாம். சரி, நீ கிரீஸ் அடி, நான் மெசேஜ் தொடிக்கிறேன். ஓய், வா, வா. என்ன கொழுப்பா? சுஜாதா சொன்னா சேர்த்துருவேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் பதில் சொல்ல முடியாது உங்க சார். அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது நான் சார். சொல்றது ஏன் திரும்பி யோ, சொல்றேன்? நிறுத்துங்க. நீ வாயா, உங்ககிட்ட தனியா பேசணும். யோ யோ யோ, அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். நீ போய் உன் வேலையா பாரியா. வாயா. சுரேஷ் என்கிட்ட தனியா பேசுறான்னு சொன்னா ஏதாவது பெரிய பொறுப்பா இருக்கும். ஏன் அவனை மட்டும் தனியா கூட்டிட்டு போறான்? தப்பா இருக்கே. இத்தனைக்கு அவன் வேலைக்காரன், நம்ம தூரத்து சொந்தம் ஆச்சே, நம்மள கண்டுக்காம போறான். சொல்லு சுரேஷே. சுரேஷ் சார்னு தான் சொல்ல வந்தேன். சொல்லுங்க சார், ஏதாவது பெரிய வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன். சாரி சார், நீங்களே சொல்லுங்க. தனேசா, நான் சொல்றது கவனமா கேளு. சொல்லுங்க சார். நீ உன்னோட கிரீஸ் அடிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு. இத சொல்லவா கூப்பிட்டீங்க? யோ, முதல்ல முழுசா கேளியா. சொல்லுங்க சார். நீ உன்னோட வேலையை பார்க்கறதோட கூடுதலா இன்னொரு வேலையும் இருக்கு. இன்னொரு வேலையா?
ராஜு தூங்குறாரா இல்லையான்னு கண்காணிக்கிற வேலை. ராஜு தூங்குறத நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து உடனே சொல்லுங்க. அப்பவே ராஜுவோட சம்பளம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். ராஜுவுக்கு சம்பளம் கிடையாது. சார் அப்ப 2 சம்பளமா? ஆமா, ராஜுவை கையும் களவுமா பிடிச்சி நீங்க என்கிட்ட சொன்னா மட்டும் போதும். அப்பவே உங்களுக்கு 2 சம்பளம். சூப்பர் சார் சூப்பர். இனிமே என்ன மீறி அவன் வீட்ல கூட தூங்க முடியாது. ஃபேக்டரியில தூங்குறது சொன்னா மட்டும் போதும். ஓகே சார். இனி அவன் முழிச்சுட்டே தான் சார் இருப்பான். கொஞ்சம் அசந்தாலும் அவன் கதை அம்பேல். நான் வரேன் சார். வரேன் சார். கணேசா, என்ன சைஸா நம்மள பாத்துட்டு போறான். நம்மளோட பெரிய போஸ்டிங் வாங்கிருப்பானோ. ராஜு சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நான் தரப்போறேன். உங்க வேலை எனக்கு கொடுக்குறீங்களா சார்? இல்ல முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே அதான். நல்லா கேட்டுக்கங்க. கணேசன் வேலை செய்யும் போது தூங்குனான்னா அதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன கூப்பிட்டு உடனே சொல்லுங்க. அப்படி நான் பார்க்கும் போது அவன் தூங்கிட்டு இருந்தான்னா அவனோட சம்பளம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அவனுக்கு சம்பளம் கிடையாது. என்ன சொன்னது ஞாபகத்துல இருக்கா? சார் இந்த வேலையை மட்டும் நான் எவ்வளவு அற்புதமா பண்றேன் பாருங்க சார். சார் ராஜு, நீங்களும் வேலை பார்த்துட்டே தான் கண்காணிக்கணும். சார் நான் மெஷினை தொடச்சிக்கிட்டு எப்படி வேலை பார்க்கற மட்டும் பாருங்க சார். 2 சம்பளம் சார். விட்டுறதுக்கு மனசு வருமா? ஓகே சார், தேங்க்யூ சார். எப்படியோ திருடன் கையிலே சாவியை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. இனி வேலை ஒழுங்கா நடக்கும். கணேசா, நீ கிரீஸ் அடி, நான் மெஷினை துடைக்கிறேன். சரியா? வேலை பார்ப்போம் வா. என்ன இவன் ஒரு மாதிரியா பேசுறான்? ஒருவேளை என்கிட்ட சொன்னதையே இவங்கிட்டயும் சொல்லிட்டாரோ? என்ன இருந்தாலும் என் புருஷன் தானேன்னு அக்கறையா பார்க்க போனேங்கா. உதச்சு அனுப்பிட்டாரு. பொண்ணு கொண்டு இருக்கணும். ஏண்டி நான் என்ன சொன்னேன்? வேண்டாம் பிரச்சனையாகும், அங்க உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னனா இல்லையா? சொல்ல சொல்ல கேட்காம போனியே. புருஷன் தாலி பொட்டு பூவுன்னு உதச்சு அனுப்புனானா? சரி விடு. அங்க பிரகாஷும் சத்யாவும் எதுக்கு வந்தாங்க? பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்குக்கா. அவருக்கு பிசியோதெரபிஸ்ட் வச்சு பார்க்க போறாங்களாம். பிசியோதெரபிஸ்டா? ஆமாங்கா. அவருக்கு இன்னும் ரைட் ஹேண்ட் சரியா வரல, அதனால்தான். ஓ, அந்த நிலைமையில கூட உன்னை அடிக்க வரானா? பாருவினோ, நான் இப்ப சொல்றதுதான். அவனை உன் புருஷன்னு சொல்றதையோ இல்ல உன் புருஷன் நினைக்கிறதையோ சுத்தமா மறந்துரு. அவன் இனி உன் புருஷன் இல்ல. அத நீயும் சொல்லு டார்லிங். சோ சாரி நம்பி சொல்லுங்க. ஏன் டார்லிங், உன் சிஸ்டருக்கு மட்டும் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்றியே, நீ ஏன் டார்லிங் அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்ட? நம்பி அது வந்து என் மனசு தவிக்கிற தவிப்ப உனக்கு தெரியாது டார்லிங். இல்ல நம்பி, நான் வந்து எஸ் டார்லிங், என் தகுதிக்கு உன் புருஷனை அந்த ஃபூல்ல பார்த்ததே அதிகம். ஆனா அந்த ராஸ்கல் என்ன உன் பாடி கார்டுங்கறான். வாட் இஸ் இட்? அள்ள கைன்னு சொல்றான். இட்ஸ் a great insult டார்லிங். உனக்கு தெரியுமா டார்லிங், என் டாடி கூட என்ன வா போன்னு கூப்பிட்டதில்ல. ஆனா அவ ரொம்ப ராங்கா டீல் பண்ணான். ஸ்வீட் ஹார்ட், எனக்கு ரொம்ப ஷேமா போயிடுச்சு. மேடம், சார் தட்டுறதுல கில்லாடி. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா மேடம்? என்னன்னு கேளுங்க. என்ன? சார் டீலிங் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சான்னு தான் கன் எடுத்தாரு. ஒரே போடு, ஸ்பாட் அவுட். யாரு எதுவும் செய்ய முடியலையே, எதுவும் செய்ய முடியாது. சார நீங்க அன்பா தான் பார்த்திருக்கீங்க, அவரோட இன்னொரு முகத்தை நீங்க பார்த்ததில்ல மேடம். டேய் இடியட், என்னடா என் டார்லிங்க மிரட்டுறியா? டேய் அவ என் லவ்வர்ரா, என் டார்லிங், என் செல்லம்.
அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எஸ் டார்லிங். பின்ன பாரு, பென்னி சொல்றதெல்லாம் பொய் இல்லதா? எனக்கு முன்னாடி எந்திரிச்சாலே சுடுற ஆள் தான். ஏன் அங்க பொறுமையா இருந்தேன் தெரியுமா? நீ என் டார்லிங், செல்லம். என்ன பேசினப்ப கூட எனக்கு பெருசா கோபம் வரல. ஆனா ஏன் முன்னாடி உன்ன பேசுறான் டார்லிங், அங்க வச்சே தட்டு இருப்பேன். ஏன் விட்டு வச்ச தெரியுமா? என்ன இருந்தாலும் அவன் உன்னோட முன்னாள் புருஷன். அந்த கட்டுசிக்காக தான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட டார்லிங். நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். என்னடா நம்ம டார்லிங்க நம்மள அவமானப்படுத்திட்டாளேன்னு ஒரே ஃபீல் ஆயிடுச்சு. என்ன நம்பி இப்படி பேசுறீங்க? ஆமா டார்லிங், என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டேன். ஐயோ, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல நம்பி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. டார்லிங், அவன் என்ன அல்ல கை பாடி கார்டுன்னு சொன்னப்போ நீ இல்ல, இவர் என் டார்லிங், என் செல்லன்னு சொல்லியிருந்தா அவன் அந்த மாதிரி பேசியிருப்பானா? அதையெல்லாம் விட அவன் டைவர்ஸ் பேப்பரை நீட்டினப்போ ரொம்ப சந்தோஷமா நீ அதை வாங்கி சைன் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா அதை அங்கேயே கிழிச்சு போட்டியே டார்லிங். அப்போ உன் மனசுல நான் இல்லையா டார்லிங்? சொல்லு, நான் இல்லையா டார்லிங்? உன்னை பெல்ட்டால் அடிச்சு அவமானப்படுத்தி துரத்துன அந்த ராஸ்கல் தான் உன் மனசுல இருக்கானா? நான் தவிச்சிட்டு இருக்கேன் டார்லிங். சொல்லு டார்லிங், உன்னை என் மனசுல பட்டு போல சுமக்கிற நான் இல்லையா? ஏன் டார்லிங் டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்ட? அப்ப நீ அவன் கூட போயிடுவியா? அப்ப நான் உனக்கு யார் டார்லிங்? சொல்லு டார்லிங். சார், அதான் அவங்க மௌனமா இருக்காங்களே, இன்னும் புரியலையே உங்களுக்கு? அவங்க மனசுல அந்த வளர்ந்த கெட்டவன் தான் இருக்கானா? பென்னி, என்ன சொல்றீங்க? பின்ன நீ அமைதியா இருக்கே டார்லிங். என்ன நம்பி, இவர்தான் அப்படி நினைக்கிறாருன்னா நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? என்ன நம்பி, அவர் சட்டுன்னு டைவர்ஸ் பேப்பர்ஸ் நீட்டி நான் அதுல சைன் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அந்த ராஸ்கல் உன் புருஷனே இல்லைன்னா இருக்கும் டார்லிங். அதுதான் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். What do you mean? ஆமா நம்பி, அவர் என்ன அடிப்பாரு, விரட்டுவாரு. நான் அவர் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு அவரை ரிலீவ் பண்ணணுமா? இல்ல நம்பி, என்ன அடிச்சதுக்கு அவர் பதில் சொல்லணும். ஏண்டா அடிச்சோன்னு கதறணும். நான் அவரை பழி வாங்கணும். செல்லம், டார்லிங். ஆமா நம்பி, அவர் தவிக்கணும். கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலையணும். இவளை ஏண்டா தொட்டும் பெல்ட்டால அடிச்சோன்னு ஒவ்வொரு நொடியும் துடிக்கணும். அணு அணுவா நோகணும். அதுதான் என் ஆசை. அவரை பழி வாங்கதா நான் சைன் பண்ணலையே தவிர மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. என் குழந்தைய கூட பார்க்க விடாத அவரை நான் எப்படி சும்மா விட முடியும்? சொல்லுங்க. டார்லிங், செல்லம், நினைச்சேன் உள் மனசுல அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சேன். அது சரியா போயிடுச்சு. I love you டார்லிங், I love you செல்லம். பெனை, நான் சொல்ல காய சொல்ல ஏன் ஆளு, ஏன் டார்லிங்? அவன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன் டார்லிங். நீ அவனை எவ்வளவு பழி வாங்கணுமோ வாங்க. ஆனா அதுக்கப்புறம் டார்லிங், நான் தான் உன் டார்லிங். என் செல்லம்.
உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாரா? ஆமா. ஆமாண்ணா, அப்ப நீ சொன்ன மாதிரி அவரை பழி வாங்க தான் போறியா? என்னக்கா இதெல்லாம்? அவர் ஏதோ கோவத்துல அப்படி செஞ்சாருன்னா நீயும் பழி வாங்குறேன்னு? என்னக்கா இதெல்லாம்? இவன் வேற உன் கண்ணத்தை கிள்றான், செல்லம், டார்லிங், ஐ லவ் யூ எல்லாம் வேற சொல்றான். சீ, வாய மூடு. நானாவது அவரை பழி வாங்குறதாவது. அக்கா என்னக்கா சொல்ற? இப்படி சொல்லலனா இவ சும்மா விடுவானா? அக்கா நீ என்ன சொல்ற? வா, பாடி சொல்றேன்.